வணக்கம் நண்பர்களே. இன்று நிதிநிலை அறிக்கை குறித்து பேசுவதற்காக நம்மோடு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு பீட்டர் அல்ஃபோன்ஸ் இருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். சார் வணக்கம் சார். குறிப்பாக கொரோனாலேருந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்பு, அதுலேருந்து மீண்டெழுவதற்கான ஒரு பட்ஜெட்டாக இருக்கும், நிதிநிலை அறிக்கையாக இருக்கும்னு சொல்லி பலருமான எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த பட்ஜெட் எப்படி பார்க்குறீங்க? ஒருவேளை அதை மீண்டெழுவதற்கான வாய்ப்புகள் இந்த பட்ஜெட் மூலமாக தெரியுது? இந்த முழுமையான இந்த பட்ஜெட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஏழை எளிய மக்கள், புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள், இந்த கொரோனா முடக்கத்தால் தங்களுடைய தொழிலை, வாழ்வாதாரங்களை இழந்த சிறு குறு தொழில்கள், இவைகளை பற்றி ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன கருத்து கூட கிடையாது. விவசாயிகள் கோடிக்கணக்கான விவசாயிகள் இன்று கொந்தளித்து போய் நாடு முழுவதும் இந்த அரசாங்கத்தின் மீதே நம்பிக்கை இழந்தவர்களாக இருக்கின்ற போது, காவல்துறையை விட்டு அவர்கள் மீது வன்முறை ஏவிவிடுகின்ற ஒரு மனிதாபிமானமற்ற அரசு இருக்கின்ற சூழ்நிலையில் அந்த விவசாயிகளுக்கான அவர்களுடைய துயரை துடைப்பதற்காக, அவருடைய கடன் சுமையை குறைப்பதற்காக ஏதாவது செய்திருக்கிறார்களா? கடன் நிவாரணம் நடந்திருக்கிறதா? சிறு குறு தொழில்களுக்காக கடன் வட்டி இதில் ஏதாவது சலுகை செய்திருக்கிறார்களா? வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்காக ஏதாவது புதிய திட்டங்கள் இருக்கிறதா? சமூகத்திலே நலிந்த பிரிவு, அதாவது தாழ்த்தப்பட்டோர், ஒடுக்கப்பட்டோர், மலைவாழ் மக்கள், உடல் ஊனமுற்றவர்கள், தாய் தகப்பன் இல்லாத அனாதை குழந்தைகள், மாற்று பாலினத்தவர்கள், இவர்களை போன்ற விளிம்பு நிலை மக்களுக்கான ஏதாவது ஒரு சிறப்பு திட்டம் இருக்கிறதா? அறிவிக்கப்பட்ட வருமான வரி சலுகைகள் கூட பெரும் கார்ப்பரேட்டுகளுக்கு பயன்படக்கூடிய அவையிலே தான் அறிவிக்கப்பட்டிருக்கிறதே ஒழிய, நடுத்தட்டு வர்க்கத்திலே அதிக அலுவலகங்களுக்கு வேலைக்கு போகின்ற இளைஞர்கள், இளம்பெண்கள், இவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வைத்து இந்த பட்ஜெட்டில் எதுவுமே இல்லை. நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, குறிப்பாக ஏழை எளிய மக்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க அதில் சொல்கிறது ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு திட்டம். அதில் எங்கேனாலும் போயிட்டு அவர்களுக்கு தேவையான உணவுக்கான விஷயங்களை வாங்கிக்கலாம். அப்புறம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு நிறையா செலவு பண்ணுறதா சொல்கிறாங்க. அதாவது சாலைகள் போடுறதுக்கு தமிழ்நாட்டில் மட்டுமே 3500 கிலோமீட்டருக்கான சாலைகள், இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்காதா? ப்ளஸ் உணவுக்கான வாய்ப்பை அந்த ரேஷன் கார்டு திட்டத்தின் மூலமாக கொண்டு வராங்க. இது நல்ல திட்டமாக இல்லையா? இல்லை, அதாவது நீங்களே சொன்னீங்கல்ல, அதாவது இந்த வேலைவாய்ப்பு உருவாக்கக்கூடிய திட்டங்கள், இதில் நிறைய திட்டங்கள், சாலைகள் நீங்கள் அறிவித்திருப்பதாக சொன்னீங்க. அதில் தான் அதில் ஒரு கிளிக் இருக்குது. அதாவது இந்த திட்டங்கள் எங்கே அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், சட்டமன்ற தேர்தல்கள் எங்கே வரப்போகிறதோ அந்த மாநிலங்களுக்காகத்தான் நம்முடைய நிதியமைச்சர் சிறப்பான பெரிய திட்டங்கள் என்று சொல்லி ஆயிரக்கணக்கான கோடிகள் என்று பெரிதாக சொல்லியிருக்கிறார். ஆனால் நான் இன்றைக்கி ஒரு சவால் விடுகிறேன். இப்படி அறிவிக்கப்பட்ட எந்த திட்டங்களுக்காவது, அது மேற்கு வங்க மாநிலமாக இருந்தாலும் சரி, கேரளாவாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, அசாமாக இருந்தாலும் சரி, இந்த பெரிய சாலைகள் இப்படி போடுவதற்கான திட்டங்கள், துறைமுக வளர்ச்சிக்கான திட்டங்கள், இப்படியெல்லாம் பெரிய திட்டங்கள் சொல்லியிருக்கிறார் அல்லவா? இதற்கு ₹1 கூட நிதி ஒதுக்கீடு இந்த பட்ஜெட்டில் இருக்காது. தேர் ஆல் கேபிட்டல் அவுட்லேஸ். ஆகவே இதை போன்ற வார்த்தைகள் எத்தனை வேண்டுமானாலும் சொல்லலாம், எவ்வளோ வேண்டுமானாலும் சொல்லலாம். ஆனால் அங்கே உள்ளே பார்க்கின்ற போது பிளாக் அண்ட் ஒயிட், அங்கே என்ன நிதி அலாட்மெண்ட் ஆகிருக்குங்கிறதான் பார்க்கணும். அதை சொல்லணும் அவங்க. இந்த திட்டத்திற்கு நாங்கள் இத்தனை 1000 கோடி அலாட் பண்ணியிருக்கிறோம், இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், அது இல்லை. ஆகவே அதெல்லாம் தேர்தலுக்காக உள்ள அறிவிப்புகளை ஒழிய, வரக்கூடிய மே மாதம் தேர்தல் வருவதற்கு முன்னால் அவர்கள் அறிவித்த திட்டத்தில் ஒரு பைசா கூட முதலீடு செய்யக்கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கவர்மெண்ட் ஹேஸ் நோ பிஸ்னஸ் டு ரன் பிஸ்னஸ். தொழில்களை நடத்த வேண்டிய வேலை அரசாங்கத்தோட வேலை இல்லை, அது தொழிலதிபர்கள் பார்த்துக்குவாங்க அப்படின்றது தொடர்ச்சியாக பல்வேறு அரசாங்கங்கள் சொல்லிட்டு, காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது கூட இதெல்லாம் சொன்னாங்க. அந்த மாதிரி அதன் அடிப்படையில் வங்கிகள், பொது வங்கிகளை தனியார் மயப்படுத்துவது, பிபிசிஎல்லை தனியார் மயப்படுத்துவது, எல்ஐசி, ஏர் இந்தியா, இன்னும் துறைமுகங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொண்டு வராங்க இல்லையா? இதை நல்ல விஷயமாக பார்க்குறீங்களா? அல்ல இதுலேயும் உங்களுக்கு, அதாவது இனிமேல் இந்தியாவில் விற்பதுக்கு பாராளுமன்றங்களையும் சட்டமன்றங்களையும் தவிர வேறு ஒன்றும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லாமே விலைக்கு வைக்கப்பட்டது. இப்போ கடைசியில் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ், விவசாயிகளுக்கு நாங்கள் 18 லட்சம் கோடி கடன் கொடுக்குறோம், சிறிய குழுத்தொழில்களுக்கு வட்டி சலுகை கொடுக்குறோம், கல்வி கடன் கொடுக்குறோம், இதெல்லாம் எப்போ சொல்ல முடியும்? அரசு உடைமையாக்கப்பட்ட வங்கிகள் இருந்தால்தானே அரசாங்கம் இதை செய்ய முடியும். ஆகவே அரசாங்கம் தனியார் வங்கிகளை அனுமதிக்க வேண்டாம் என்று நாங்கள் சொல்லவில்லை. அயல்நாட்டு வங்கிகளை நீங்கள் இங்கே செயல்பட வேண்டாம் என்பது எங்கள் வாதம் அல்ல. ஆனால் ஏற்கனவே மிக லாபகரமாக பொதுமக்களுடைய நம்பிக்கைகளை பெற்று பல லட்சம் கோடி பொதுமக்களுடைய வைப்பு நிதிகளை அரசு வங்கி என்கிற ஒரே காரணத்திற்காகத்தான் அங்கே டெபாசிட் போடுறோம். அந்த வங்கிகளை இவ்வளவு லட்சம் கோடி முதலீடு இருக்கின்ற போது அதை சில தனியார்களிடம் சில 1000 கோடி முதலீட்டில் நீங்கள் அதை கொடுக்க போகிறீங்க. அதான் உங்களுடைய பிளான். இப்போ 2 வங்கிகளை சொல்லியிருக்காங்க. இன்னும் இவங்க 3 வருஷம் பட்ஜெட் முடிந்து இந்த அரசாங்கம் வெளியே போகின்ற போது தேசிய உடைமையாக்கப்பட்ட வங்கிகளே இல்லாமல் போகலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என்னால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியவில்லை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.